இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளிலிருந்து கிடைச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 1000க்கும் மேலே வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரி 36,900, பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்ட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். முக்கியமாக உங்கள் ஊர்லேயும் உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1996 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் தான் இருக்கும். இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா 36,900 1,16,600 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் அண்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ போஸ்ட் கோடிங்குமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த 1996 வேகன்சிஸும் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு 216 வேகன்சிஸ், ஆங்கிலத்துக்கு 197 வேகன்சிஸ், கணிதம்ல 232, இயற்பியல்ல 233, வேதியியல்ல 217, தாவரவியல்ல 147, விலங்கியல்ல 131, வணிகவியல்ல 198, பொருளியல்ல 169, வரலாறுல 68, புவியியல்ல 15, அரசியல் அறிவியல்ல 14, கணினி பயிற்றுனர் நிலை 1 அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ல 57, பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் பார்த்தீங்கன்னா 102 சொல்லி 1996 வேகன்சிஸும் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது தப்பாக மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க, அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் 13, 14, 15, 16 ஸோ 4 நாட்கள் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எடிட் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேகன்சிஸ் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து டீட்டெயில்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸு, எல்லா கேட்டகரி வைஸு, கரண்ட் வேகன்சிஸ், பேக்லாக் வேகன்சிஸ், ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வேணும்னா டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்து 53 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர், அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு 53 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், டெஸ்டிடியூட் விடோ, ஸோ இவங்களுக்கெல்லாம் 58 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜியில் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும், அதோட பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் 45% மார்க் எடுத்துட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் 50% மார்க் எடுத்துட்டு பிஏ எஜுகேஷன், பிஎஸ்சி எஜுகேஷன் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அதோட பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி வந்து சேம் லாங்குவேஜஸில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் அகாடமிக் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜியில் 50% மார்க் எடுத்துகிட்டு பிஎட் முடிச்சிருக்கணும். அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனில் 45% மார்க் எடுத்துகிட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க.
அது இல்லை அப்படின்னா பிஜியில் 50% மார்க் எடுத்துகிட்டு பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதில் உங்களுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்னா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி வந்து சேம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1 இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அல்லது பேச்சுலர் டிகிரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அண்ட் டிகிரி வந்து ஸ்போர்ட்ஸில் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 55% மார்க் வச்சிருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி பிபிஇடி டிகிரி அல்லது பிபிஇடி இன்டகிரேட்டட் 4 இயர்ஸ் டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். பிஜியில் வந்து 50% மார்க் எடுத்து பிஎட் முடிச்சிருக்கணும், அல்லது நீங்கள் பிஜியில் 50% மார்க் எடுத்துகிட்டு பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி சேம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கான குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பிஜியில் 50% மார்க் வச்சிருக்கணும், அதோட பிஎட் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிக்க டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க. ஸோ அவங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டு, சீனியர் டிப்ளமோ டீச்சிங் அது ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட், பேச்சுலர் டிகிரி எஜுகேஷன் டிகிரி முடிச்சிருந்தா அதோட சர்டிஃபிகேட், மாஸ்டர் டிகிரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் அதோட சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃபு. ஸோ அதே மாதிரி தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே என்னென்ன வேணும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து குரூப் பி அண்ட் குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் நியூவாக வாங்கி அதை தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.trb.tn.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்குலாம் 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க 600 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணும். அதே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலம் நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏவாக இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு 30 நிமிடங்கள் இதோட எக்ஸாம்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்ஜெக்டிவ் டைப்பில் OMR பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR பேஸ்டில் தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். இதில் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 110 கொஸ்டின்ஸ், எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 30 கொஸ்டின்ஸ், ஜெனரல் நாலேஜில் 10 கொஸ்டின்ஸ், மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் கிரேட் 1 போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 130 கொஸ்டின், எஜுகேஷன் சைக்காலஜியில் 10 கொஸ்டின், ஜெனரல் நாலேஜில் 10 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. பார்ட் பி வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு இருக்கும். பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும். பார்ட் பி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் OMR பேஸ்டில் இருக்கும். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதை வந்து டீட்டெயில்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. இந்த டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த தமிழ் PSTM சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.